இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து 16வது வசனம் வரையிலும் நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். இங்கே ஆண்டவர், நீங்கள் பூமிக்கு உப்பு, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சம், மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நீங்கள் என்று சொல்லுகிற வார்த்தையை பயன்படுத்துகிறாரே. இவர்கள் யார் என்று சொன்னால், மேலே கூறப்பட்ட அந்த 3ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரையிலும் 8 சுபாவங்களை உடையவர்களாக காண்பித்தாரே, அவர்களை பார்த்து அந்த சுபாவம் உடையவர்களை ஆண்டவர் இங்கே நீங்கள் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். நீங்கள் பூமிக்கு, எல்லாரும் பூமிக்கு உப்பாக இருக்க முடியாது, எல்லாரும் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்க முடியாது, எல்லாரும் நற்கிரியைகளை செய்து பரலோகத்தில் இருக்கிற தேவனை மகிமைப்படுத்த முடியாது. மேலே கூறப்பட்டுள்ள அந்த சுபாவம் உடையவர்கள் மாத்திரமே, அந்த குணங்களை பிரதிபலிப்பவர்கள் மாத்திரமே, நீதிக்காகவும் கிறிஸ்துவுக்காகவும் பாடுபடுகிறவர்கள் மாத்திரமே இப்படி உப்பாக, வெளிச்சமாக, நற்கிரியைகளை செய்கிறவர்களாக இருக்க முடியும் என்கிற காரியத்தை 13வது வசனத்திலிருந்து 16வது வசனம் வரையிலும் ஆண்டவர் பயன்படுத்துகிறதை பார்க்கிறோம். மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறத, அந்த வார்த்தையின்படி ஒவ்வொரு இந்த மேலே கூறப்பட்டுள்ள சுபாவமுள்ள கிறிஸ்தவர்கள் மற்றவர்களுடைய வாழ்க்கையை ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையாக மாற்றுகிறார்கள். அவர்கள் இந்த சமுதாயத்துக்கு எப்படி உப்பு அத்தியாவசியமாக காணப்படுகிறதோ அப்படியாக ஒவ்வொரு மனிதருடைய வாழ்க்கைக்கும் மிகுந்த தேவை உள்ளவர்களாக காணப்படுகிறார்கள். அவர்கள் பயன்படுத்தினால் அவர்களுடைய வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக தேவனுடைய வார்த்தையை கொண்டு அவர்கள் மாற்றுகிறார்கள் என்பதற்காக ஆண்டவர் இந்த உப்பை பயன்படுத்துகிறார். இன்னும் இந்த உப்பானது உணவை கெட்டுவிடாமல் பதப்படுத்தி வைப்பதற்கு அது பயன்படுகிறது போல, தேவனுடைய ஜனங்கள் இந்த உலகம் முழுவதும் கெட்டு போகாமல், தேவனுடைய கோபத்தினால் அழிந்து போகாமல் இருக்கிறதற்காக அவர்கள் பாதுகாக்கிறவர்களாக இருக்கிறார்கள் என்கிற அந்த கருத்தை மக்கள் புரிந்து கொள்ளும் வண்ணமாக ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு மேலே கூறப்பட்டுள்ள இந்த சுபாவத்தை பிரதிபலிக்கிறவர்களுக்கு உப்பு என்று சொல்லி அவர் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறதை பார்க்கிறோம். இதற்கு எடுத்துக்காட்டாக ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 25-26ஆம் வசனத்தில் அங்கே ஆபிரகாமையும் கர்த்தரையும், அங்கே 19ஆம் அதிகாரம் 22 லோத்துவினுடைய குடும்பத்தையும் குறித்து நாம் பார்க்கிறோம். அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அங்கே சோதம் குமாராவை அழிக்கப் போகிறேன், ஆபிரகாமுக்கு நான் இதை மறைப்பேனோ, சிநேகிதனாகி ஆபிரகாமுக்கு இதை மறைப்பேனோன்னு சொல்லி ஆண்டவர் அங்கே சோதம் குமாராவினுடைய பாவத்தை சொல்லி அதை அழிக்கப் போகிறேன் என்று சொன்ன பொழுது அங்கே ஆபிரகாம் அங்கே ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். துன்மார்க்கனோட நீதிமானையும் சங்கரிப்பது உமக்கு தூரமாய் இருப்பதாக, நீதிமானையும் துன்மார்க்கனையும் சமமாய் நடப்பிப்பது உமக்கு தூரமாய் இருப்பதாக, சர்வலோக நியாயாதிபதி நீதி செய்யாதிருப்பாரோ என்றான். அதற்கு கர்த்தர், நான் சோதோமில் 50 நீதிமான்களை கண்டால் அவர்கள் நிமித்தம் அந்த ஸ்தலம் முழுவதையும் ரட்சிப்பேன் என்றார். அதாவது இங்கே ஒரு நீதிமான் ஏறெடுக்கிற அந்த ஜெபத்திற்கு ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு 50 நீதிமான்கள் இருந்தால் கூட போதும், ஒரு 50 பேருடைய வாழ்க்கை ஒரு உப்பை போல இருந்தால் போதும், நான் அந்த ஸ்தலம் முழுவதையும் நான் ரட்சிப்பேன், பாதுகாப்பேன் என்று இங்கே ஆண்டவர் பேசுகிறதை பார்க்கிறோம். ஆகவே இந்த உலகத்துக்கு நாம் நிச்சயமாக மற்றவர்களுடைய வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாற்றுகிறதற்கும், அவர்களுடைய வாழ்க்கை முழுவதும் கெட்டு போகாமல் இருப்பதற்கும், இந்த உலகம் முழுவதும் அழிக்கப்படாமல் இருக்கிறதற்கும் நாம் இந்த பூமிக்கு உப்பாக இருக்கிறோம் என்கிற கருத்தை தான் இங்கே ஆண்டவர் விளங்கும் வண்ணமாக அவர்களுக்கு போதிக்கிறதை பார்க்கிறோம். ஆதியாகமம் 19:22 தீவிரமாய் அங்கே ஓடி தப்பித்துக்கொள், நீ அங்கே போய் சேரு மட்டும் நான் ஒன்றும் செய்யக்கூடாது என்றார். ஆகையால் அந்த ஊர் சோவார் எண்ணப்பட்டது. சோவார்னா சிறிய என்று சொல்லி எபிரேய மொழியில் அர்த்தம். அங்கே லோத்துவையும் அவருடைய மகள்கள் 2 பேரையும் அங்கே ஆண்டவர் காப்பாற்றுகிறதை பார்க்கிறோம். அதே போல் மேலே அந்த முன் குறிக்கப்பட்ட அந்த 3ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரையிலும் சொல்லப்பட்ட குணாதிசயம் இல்லாதவர்களை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் சாரமற்றவர்கள் என்று சொல்லி பேசுகிறதை பார்க்கிறோம். இந்த சாரமற்ற கிறிஸ்தவர்கள்
உபயோகமற்றவர்கள் அவர்கள் வெளியே கொட்டப்படுகிறதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுகிறதற்கும் அப்படின்னு சொன்னால் அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்திலிருந்து ஒதுக்கப்படுகிறதற்கும் அழிக்கப்படுகிறதற்குமே தகுதியானவர்கள் என்று சொல்லி சாரமற்ற காரியத்தை குறித்து இயேசு கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். லூக்கா 14 அதிகாரம் 34 35 வரையிலும் உப்பு நல்லதுதான், உப்பு சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும், அது நிலத்துக்காயிலும் எருவுக்காயிலும் உதவாது, அதை வெளியே கொட்டி போடுவார்கள், கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்றான் என்று சொல். இங்கே ஆண்டவர் உப்பை குறித்து ஜனங்கள் புரிந்து கொள்ளும்படியாக ஆண்டவர் அங்கே பேசுகிறதை பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து ஆண்டவர் அந்த மேலே குறிப்பிட்ட அந்த 3ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரையிலும் 8 குணாதிசயங்களை குறிப்பிட்டாரே, அந்த குணாதிசயங்களை உடையவர்களை பார்த்து சொல்லுகிறார். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி பேசுகிறதை பார்க்கிறோம். இங்கே ஆவிக்குரிய வெளிச்சத்தை கொடுக்கும் தேவனுடைய புதிய படைப்புகள் நீங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்தபொழுது அவரே வெளிச்சமாக இருந்தார். யோவான் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். நான் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன், நானே ஒரு சூரியனைப் போல மிக பிரகாசமான ஒரு லைட்டாக நான் இருக்கிறேன் என்று பேசுகிறார். 9:5 யோவானில் நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன் என்றார். ஒரு சூரியனைப் போல வெளிச்சமாக இருந்த அந்த இயேசுவினுடைய ஒளியை பெற்றுக்கொண்டு ஒரு சந்திரன் எப்படி பிரகாசிக்கிறதோ அதே போல் இந்த உலகத்தில் அந்த குணாதிசயம் உடைய பிள்ளைகள் நீங்கள் என்று சொல்லுகிறார்கள். அவர்கள் வெளிச்சமாக வாழும்படியாக, பிரகாசிக்கும்படியாக வாழும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லித்தான் இங்கே இயேசு பிரசங்கிக்கிறதை பார்க்கிறோம். யோவான் 12ஆம் அதிகாரம் 35-36 அதற்கு இயேசு, இன்னும் கொஞ்ச காலம் ஒளி உங்களிடத்தில் இருக்கும், இருளில் நீங்கள் அகப்படாதபடிக்கு ஒளி உங்களோடு இருக்கையில் நடவுங்கள், இருளில் நடக்கிறவன் தான் போகிற இடம் இன்னதென்று அறியான், ஒளி உங்களோடு இருக்கையில் நீங்கள் ஒளியின் பிள்ளைகளாகும்படிக்கு ஒளியினிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்று சொன்னால், எப்படி சூரியனிலிருந்து சந்திரன் ஒளியை பெற்று பிரகாசிக்கிறதோ அதே போல ஒளி உங்களோடு இருக்கையில் நான் உங்கள் கூட இருக்கும் பொழுது என்னுடைய ஒளியை நீங்கள் பெறுகிறபடினால நீங்கள் ஒளியின் பிள்ளைகளாகும்படிக்கு ஒளியினிடத்தில் விசுவாசமாயிருங்கள்னா என்னிடத்திலிருந்து ஒளியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி இங்கே ஆண்டவர் பேசுகிறதை பார்க்கிறோம். ரோமருக்கு பவுல் எழுதும் பொழுது 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில், களியாட்டும் வெறியும் வேசித்தனமும் காம விகாரமும் வாக்குவாதமும் பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல் பகலிலே நடக்கிறவர்களைப் போல சீராய் நடக்கக்கூடும். அதாவது பகலிலே வெளிச்சத்தில் நடக்கிறவர்களைப் போல நம்ம வெளிச்சமாக இயேசுவினால் மாற்றப்படுகிறோம். இயேசுவினால் பகலிலே நடக்கிறவர்களைப் போல நாம் சீராக வெளிச்சத்தை பார்த்து நடக்கிறவர்களாக நாம் காணப்படுகிறோம் என்று சொல்லி பவுல் பேசுகிறார். தேவனுடைய சாயலாய் இருக்கிற அந்த கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி என்று சொல்லி 2 கொரிந்தியர் 4ஆவது அதிகாரம் 4ஆம் வசனத்திலும் 6ஆம் வசனத்திலும் கொரிந்து சபைக்கு எழுதுகிறார். கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். இந்த உலகத்தில் உள்ள மற்ற எல்லா மனுஷர்களினுடைய இருதயத்தை இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன், அதாவது சாத்தான், குருடாக்கி வைத்திருக்கிறபடினால அவர்கள் ஒளியாக மாற முடியவில்லை என்கிற காரியத்தை குறித்து பவுல் இங்கே எழுதிவிட்டு, இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்கச் சொன்ன தேவன் இயேசுவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். அந்த இயேசு கிறிஸ்து இப்போ எங்கிருந்து பிரகாசிக்கிறார்னு சொன்னால் எங்கள் இருதயங்களிலிருந்து பிரகாசிக்கிறார். அவருடைய வெளிச்சத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டு எங்களுடைய இருதயங்களிலிருந்து பிரகாசிக்கிறவரைத்தான் உங்களுக்கு நாங்கள் காட்டுகிறோம் என்று சொல்லி பவுல் எழுதுகிறதை பார்க்கிறோம். அதே பவுல் எபேசு சபைக்கு எழுதும் பொழுது 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில், முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாக இருந்தீர்கள், நீங்கள் தான் இருட்டாகவே இருந்தீங்க, இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாக இருக்கிறீர்கள். உங்கள் இருதயங்களில் கிறிஸ்து பிரகாசிக்கிறபடினால் நீங்கள் ஒரு பெரிய லைட்டாகவே நீங்கள் மாறிட்டீங்க, வெளிச்சமாக இருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள் என்று எபேசு சபைக்கு எழுதுகிறார். தெசலோனிக்கே சபைக்கு 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில், நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள், நாம் இரவுக்கும்
இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே என்று சொல்லி பவுல் அங்கே சூரியனிலிருந்து ஒரு சந்திரன் எப்படி வெளிச்சத்தை பெற்று பிரகாசிக்கிறதோ அதே போல் நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருங்கள் என்று இயேசு சொன்ன வார்த்தைகளை உறுதிப்படுத்தும்படியாக தன்னுடைய சபைகளுக்கு அவர் எழுதுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு 3ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனவது வரையிலும் சொல்லப்பட்ட அந்த சுபாவங்கள் 8 காரியங்களை நாம் பெற்றுக்கொண்டு அதன்படி பிரகாசிப்பதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். கடைசியாக நற்கிரியைகளை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். இன்றைக்கி ஒருவேளை நல்ல பேச்சு நல்ல நோக்கம் மட்டும் இருந்தால் போதும்னு நினைக்கலாம். நல்ல செயல்கள் நற்கிரியைகளின் மூலமாக நம்ம ஒளியை பிரகாசிக்க செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஒருபொழுதும் மக்களுக்கு இரக்கம் காட்டாமல் உதவி செய்யாமல் தாங்கள் செய்கிற செயல்கள் மூலம் தேவனை மகிமைப்படுத்தாமலும் இருக்கிற அநேகர் வெறும் பிரசங்கம் மட்டும் பண்ணி அறிவை புகட்டிட்டா போதும் என்று சொல்லி நினைக்கிறார்கள். பரலோகத்தில் உள்ள உங்கள் பிதா என்று பேசுகிறார். மனுஷர் நீங்கள் செய்கிற நல்ல கிரியைகளை கண்டு உங்களை அல்ல பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி அழகான ஒரு ரிலேஷன்ஷிப்பையும் ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார். பரலோகத்தில் இருக்கிற அவர் உங்களுக்கு பிதா என்று சொல்லுகிறார். ஒரு சிறந்த தகப்பனாக, நேசிக்கிறவராக, கரிசனை கொள்ளுகிறவராக, பாதுகாக்கிறவராக, தேவைகளை சந்திக்கிறவராக இருக்கிற உங்கள் அப்பா இருதயத்தை உங்கள் நற்கிரியைகளின் மூலமாக நீங்கள் சந்தோஷப்படுத்துங்கன்னு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவருக்கு ஆவிக்குரிய பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம் என்பதை வசனம் 9 சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் என்று சொல்லப்படுகிறதே. அதே போல் நாம் தேவனுடைய புத்திரர்களாக அவர் நமக்கு தகப்பனாக இருக்கிறார் என்கிற ஒரு உறவை இங்கே இயேசு சொல்லிக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். யோவான் 1:12-13 நாம் பார்க்கிறோம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படிக்கு அதிகாரம் கொடுத்த ஒரு ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் பார்க்கிறோம். அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனால் பிறந்தவர்கள். அவர் நமக்கென்று ஒரு பிதா இருக்கிறார். அவருக்கென்று பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். ஆகவே நம்மை நாமே அல்ல பிற மனிதர்கள் புகழும்படி நன்மை செய்ய வேண்டும். 1 கொரிந்தியர் 10:31 பவுல் சொல்லுகிறார், ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். உப்பாக வாழும்படியாக, வெளிச்சமாக இருக்கும்படியாக, நற்கிரியைகளை செய்து பிதாவினுடைய இருதயத்தை குளிர பண்ணும்படியாக ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று இயேசு போதித்த அந்த வார்த்தைகளை நம்முடைய இருதயங்களில் ஏற்றுக்கொண்டு அந்த வார்த்தைகளின்படி நாம் வாழ பிரயாசப்படுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. உலகத்தின் வெளிச்சம் நாங்கள், உமக்காய் சுடர் விடுவோ. உலகத்தின் வெளிச்சம் நாங்கள், உமக்காய் சுடர் விடுவோ. ஆனந்த தைலத்தால் அபிஷேகியும் ஐயா அனல் மூட்டி எரிய வீடும். ஆனந்த தைலத்தால் அபிஷேகியும் ஐயா அனல் மூட்டி எரிய வீடும்.